ஹாய் ஃபேமிலிஸ். எஸ்பிஓவில் பை மோட்டில் ஷாப் பண்ண சொல்லியிருக்காங்க. பை மோட்டில் ஷாப் பண்ண சொன்னதுமே நிறைய பேருக்கு ஒரே டவுட் நிறைய இருக்குது. ஏன்னா எஸ்பிஓவில் ஒன்று இன்கமே நமக்கு ரிசீவ் ஆகலை. ஏன் நம்ம எப்படி பை மோட்டில் ஷாப் பண்ண சொல்கிறாங்க, எப்படி நம்ம ஷாப் பண்ண முடியும்? அமௌண்ட்டு இல்லை. நிறைய பேருக்கு இங்கே அமௌண்ட்டு ப்ராப்ளமாக இல்லைன்னா எப்படி இதில் பர்ச்சேஸ் பண்ண முடியும் அப்படின்ட்டு நம்பிக்கை இல்லாமலையா அப்படின்ட்டு நிறைய எஸ்பிஓ சைடு டவுட் அவங்களுக்கே வருது. ஏன்னா எஸ்பிஓ சைடு பார்த்திங்கன்னா மக்கள் 3 lakh பீப்புள் இருந்தாங்க ஸ்டார்டிங்கில். இப்போ நிறைய பேருக்கு எஸ்பிஓவில் ஒர்க் பண்ண விருப்பம் இல்லாத காரணத்தினால நிறைய பேர் ரீஃபண்ட் வாங்கிட்டு போகிறாங்க. ஸோ ரீஃபண்ட் வாங்கிட்டு போனவங்க கழிச்சு பார்த்திங்கன்னா 2 lakh பீப்புள் இருக்கிறாங்க. இந்த 2 lakh பீப்புள் இருந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா இப்போ ரீஃபண்ட் டீம் யாரெலாம் செலக்ட் பண்ணாங்களோ அவங்கெல்லாம் 1 by 1 அவங்களுடைய ரீஃபண்டை சப்மிட் பண்ணியிருக்காங்க. சப்மிட் பண்ண பிறகு பார்த்திங்கன்னா 20K பீப்புள் வெளியில் போயிட்டாங்க. ஸோ மீதமுள்ள பீப்புள் ஒவ்வொருத்தரும் பை மோட்டில் ஷாப்பிங் பண்ணாலே நிறையா இன்கம் நம்ம ஏர்ன் பண்ணலாம். பை மோட்டில் ஷாப் பண்ண சொன்னதுமே நிறைய பேர் 1000 ருபீஸ்க்கு அவங்க பர்ச்சேஸ் பண்ண சொல்கிறாங்க. இது கட்டாயப்படுத்துகிறாங்க எல்லாரையும். எப்படி நாங்கள் பண்ண முடியும்? ஏன்னா இவங்க பேமெண்ட்டே கரெக்டாக போடலை. நாங்கள் மட்டும் எப்படி பர்ச்சேஸ் பண்ண முடியும் அப்படின்ட்டு நிறைய பேர் கொஸ்டின் கேட்குறங்க. ஸோ இப்போ எஸ்பிஓ உங்களை யாரையுமே கட்டாயப்படுத்தலை. ஏன்னா இங்கே எஸ்பிஓ சைடு நிறைய பீப்புள் இருக்கிறீங்க. ஸோ பை மோட்டில் உள்ளவங்க என்ன அப்படின்னா எஸ்பிஓவும் பை மோட்டும் ஒரு டைப் பண்ணியிருக்காங்க. எஸ்பிஓ டைப் பண்ண கம்பெனி தான் பை மோட் இ ஷாப்பிங் பிரைவேட் லிமிடெட் ஆப். இந்த ஆப் பார்த்திங்கன்னா நம்ம மொபைலில் இருக்கிறதுனால ஈஸியாக வீட்டிலேருந்தே பர்ச்சேஸ் பண்ண முடியும். இப்போ நம்ம டெய்லி நம்மளுடைய நியர்பை ஸ்டோரில் திங்ஸ் வாங்குறத கம்பேர் பண்ண வேண்டாம். ஏன்னா நீங்கள் ஃப்ளிப்கார்ட், அமேசான், மீஷோ இதில் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க பார்த்தீங்களா? அதோட நம்மளுடைய பை மோட் இ ஷாப்பிங் ஆப்பை கம்பேர் பண்ணாலே போதும். இதில் அமௌண்ட்டு கம்மியாகவே லெஸ் பண்ணி கொடுக்குறாங்க ப்ராடக்டை. ஸோ டெலிவரி சார்ஜ் பார்த்திங்கன்னா எவ்வளோ கேஜி நீங்கள் திங்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்தாப்பில் தான் உங்களுக்கு இவங்க டெலிவரி சார்ஜ் கொடுக்குறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இப்போ பை மோட்டில் கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்ட்டு எஸ்பிஓ சைடு கட்டாயப்படுத்துகிறாங்க அப்படின்ட்டு எல்லாருமே சொல்கிறீங்க. இப்போது பை மோட்டில் சொல்லியிருக்காங்க நம்ம எஸ்பிஓ சைடு என்ன அப்படின்னா 5000 பர்ச்சேஸ் கண்டிப்பாக நடத்தி நாங்கள் கொடுப்போம் அப்படின்ட்டு நம்ம மேலே இருக்கிற ஒரு ஹோப்பில் அவங்க சொல்லியிருக்காங்க. ஆனால் இது வரைக்கும் பார்த்திங்கன்னா 700 பர்ச்சேஸ் தான் நடந்திருக்கு. மீதமுள்ள பார்த்திங்கன்னா வித்ட்ராவல் வாங்கிட்டு அவங்க வெளியில் போயிட்டாங்க. வித்ட்ராவல் வாங்கின பீப்புள் ஒரு 20,000 பார்த்திங்கன்னா நிறைய பேர் வித்ட்ராவல் மட்டும் வாங்கிட்டு பர்ச்சேஸ் பண்ணாமலே இருக்கிறாங்க. ஆனால் வித்ட்ராவல் வாங்காமலே பர்ச்சேஸ் பண்ணவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா எஸ்பிஓக்கு நிறையவே சப்போர்ட்டாக இருக்கிறாங்க. எஸ்பிஓ சைடு நிறைய பேர் ஃபஸ்ட்டு ஒரு ஆளுக்கு மல்டிபிள் ஐடி நிறைய பேர் போட்டிருந்தீங்க. ஆனால் அந்த மல்டிபிள் ஐடியிலையும் நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணணுமா? கண்டிப்பாக நீங்கள் ஏன் இப்படி எங்களை கட்டாயப்படுத்துகிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எங்களால் ஒரு ஐடி தான் பர்ச்சேஸ் பண்ண முடியும். மற்ற ஐடிஸ்லாம் எங்களால் பர்ச்சேஸ் பண்ண முடியாது. ஏன்னா நாங்கள் இன்கம் வாங்கினா கூட எங்களுக்கு ஓகே. ஆனால் நாங்கள் இன்கம் வாங்கலை. ஆனால் இங்கே இன்கம் வாங்கின பீப்புள் கூட பார்த்திங்கன்னா நிறைய பேர் வித்ட்ராவல் எடுத்துகிட்டு சைலண்டாகவே இருக்கிறாங்க. இப்போ நீங்கள் கண்டிப்பாக பண்ணணும் அப்படின்ட்டு சொல்லலை. ஒரு 5000 பர்ச்சேஸ் ஆச்சு எஸ்பிஓ சைடு எஸ்பிஓ மெம்பர்ஸ் நம்ம எல்லாருமே பண்ணாலே போதும் அப்படின்ட்டு தான் சொல்கிறாங்களே தவிர அங்கே எஸ்பிஓ சைடு ஃபோர்ஸ் பண்ணலை. ஃபஸ்ட்டு நம்ம அதை புரிஞ்சுக்கிறணும். எதுக்கு ஏன் இவங்க கட்டாயப்படுத்துகிறாங்களா இல்லைன்னா என்ன மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க அப்படின்ட்டு நீங்கள் நோட்டீஸ் போட ஒரு தடவைக்கு 2-3 தடவை கேட்டாலே போதும். நம்மளை இவங்க கட்டாயப்படுத்தலை. ஒரு 5000 பர்ச்சேஸ் நடந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு இன்கம் பை மோட் சைடு வர்ற இன்கம்
கொஞ்சமாச்சும் நம்மளுக்கு வந்து வரும். இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம இவங்க சொன்ன கண்டிஷன் இது வந்து உங்களுக்கு கண்டிஷனா இருக்கலாம். ஆனா, இந்த கண்டிஷன வந்து நம்ம ஃபாலோ பண்ணல அப்படின்னா, இந்த வருமானம் நம்ம இப்போ பண்ணிக்கிட்டு இருக்க இந்த டாஸ்க்கு மாறலாம். அதே மாதிரி நெறையா கண்டிஷன் வந்து ஒரு ரூல்ஸாவும் மாறலாம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ, இப்போதைக்கு என்ன அப்படின்னா, பை மோட்ல பர்ச்சேஸ் வந்து நடக்கணும். 5000 பர்ச்சேஸ் ஆச்சு. நம்ம நடத்தி காட்டணும் அப்படின்ட்டு தான் சொல்லியிருக்காங்களே தவிர, நம்மள கட்டாயப்படுத்தலை. ஸோ, வீட்டுக்கு ஒவ்வொருத்தர் நம்ம ஒரு ஐடிஸ் வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணாலே போதும். இப்போ ஃப்ளிப்கார்ட், அமேசானில் வந்து நீங்கள் பண்ணுறீங்க ஆன்லைன் பர்ச்சேஸ். அது நம்ம பை மோட்லேயே பண்ணலாம். ஏன்னா இது வந்து நிறைய பிராண்டட் ஐட்டம் தான் நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ, நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற பிராண்டட் ஐட்டம் தான் நம்ம வந்து இதில் வந்து வாங்க போகிறோம். அதுவும் ரொம்பவே கம்மியான ப்ராடக்ட்டு. கம்மியான அந்த ரேட்டில் தான் நம்ம வந்து வாங்க போகிறோம். நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற ப்ராடக்ட் தான். நீங்களே சர்ச் பண்ணி பார்த்தாலே தெரியும். ஸோ, பாதிப்பு யாருக்கு அப்படின்னா, நிறைய பேர் விட்ராவல் வாங்கிட்டே பார்த்தீங்கன்னா, யாருமே பர்ச்சேஸ் பண்ணலை. அதே மாதிரி 3 ஐடிஸ் வச்சுருந்தோம். ஒரு ஐடிஸ் கூட நிறைய பேர் பண்ணாமல் இருப்பீங்க. இப்போ நம்ம வந்து இவங்களுக்கு என்ன சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னா, எஸ்பிஓக்கு நம்ம எஸ்பிஓ மெம்பராக இருக்கிற நம்ம இவங்களுக்கு என்ன சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னா, நீங்கள் ஒரு ஃபேமிலியில் 5 ஐடிஸ் நீங்கள் போட்டிருந்தாலுமே எல்லாருமே சேர்ந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 1000 ருபீஸ் வர்ற மாதிரி ஒரு 5 மெம்பர்ஸ் சேர்ந்து நீங்கள் வந்து ஒரு ஐடிஸில் நம்ம இது பர்ச்சேஸ் பண்ணாலே போதும். நம்ம ஒரு ஐடியில் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு நம்மளோட 5000 பர்ச்சேஸை வந்து ஈஸியாக வந்து ரீச் பண்ணலாம். இப்படி தான் நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணாலே போதும். இது வந்து ஒரு நல்ல ஐடியா தான். ஸோ, இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும். உங்களுடைய ஐடியா வந்து ஈஸியாக சேஃபாக நம்ம வந்து பார்த்துக்கலாம்.